இந்த கதையோட தலைப்பு பால் மனம். இந்த தலைப்பு கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு மென்மை தோணும் இல்லையா? கண்டிப்பா தோணும். அந்த பால் போல களங்கமில்லாத ஒரு தூய்மையான குழந்தை மனம் வளர வளர எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மையமே. அந்த குழந்தைகள் இயற்கையாவே ஒரு அற்புதமான குணத்தை கொண்டவங்க. அவங்க தங்களை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களையும் தங்களுக்கு சமமா நினைப்பாங்க. ஒரு சின்ன எறும்புக்கு வலிச்சா கூட அவங்க மனசு துடிக்கும். ஆனா அவங்க வளர வளர சரியா சொன்னீங்க. அவங்க வளர வளர இந்த சமூகம், அவங்கள வளர்க்கிற பெற்றோர், அவங்க பார்க்கிற சூழல் எல்லாமே சேர்ந்து அந்த தூய்மையான மனசு மேல எப்படி ஆதிக்கம் செலுத்துதுன்னு நம்ம கவனிக்கணும். கதையோட ஆரம்பத்திலேயே நாயகன் அந்த சித்தப்பா தான் அண்ணனோட பொண்ணான கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணை பத்தி ஒரு வர்ணனை கொடுக்கறாரு. ஆமா, அந்த வர்ணனை ரொம்ப அழகானது. அத வாசிக்கும் போதே அந்த சிறுமி நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அவர் சொல்றாரு, ஈரம் பிதுங்கும் வெள்ளரி பிஞ்சு முகம், சிறகுகளாக படபடக்கும் இமைகள், கண்ணாடி மணிகளான உருளும் விழிகள், பூ நயம் போல் உதடுகள், நுங்கு நீரின் குளிர்ச்சியாக குரல். இந்த வார்த்தைகளை இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் ஒரு அழகியல் வர்ணனை மட்டும் கிடையாது. இல்ல, கண்டிப்பா இல்ல. அந்த சின்ன குழந்தையோட முகத்துல இருக்கிற அந்த என்ன சொல்றது, எந்த விதமான சுருக்கமும் இல்லாத, கள்ளம் இல்லாத தூய்மையை உணர்த்துற வரிகள். அவர் அந்த உலகத்தை புரிஞ்சுக்க துடிக்கிற சின்னஞ்சிறு மனசுல எந்த விதமான சமூக கட்டமைப்புகளும் இருக்காது. பணம், அந்தஸ்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பணக்காரன், ஏழை, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நம்ம வீட்டாளு, வெளியாளு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் அந்த பால் மனசுக்கு தெரியாது. ஒரு நாள் சாயங்கால நேரம் நாயகன் தான் அண்ணன் பொண்ணான கிருஷ்ணாவை காந்தி மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காட்சி அவங்க கண்ல படுது. ஆமா, ஒரு கைவண்டியை ரொம்ப அதிகமான பாரத்தோட ஒரு கூலியால் ரொம்பவே சிரமப்பட்டு இழுத்துட்டு போறாரு. அத பார்த்ததும் அந்த சிறுமி கிருஷ்ணா அடையிற ஒரு பரிதவிப்பு இருக்கே, அது நிஜமாவே நம்ம மனசை உழுக்குது. அந்த இடம் ரொம்ப உருக்கமானது. அவ தன் சித்தப்பாவை பார்த்து பதறி போய் கேக்குறா, சித்தப்பா, பாவம் அவரு, காலிலே செருப்பே போடல சித்தப்பா, கல்லு குத்துமே, வெயில் சுடுமே அப்படின்னு துடிக்கிறா. அது மட்டும் இல்லாம என்னோட செருப்பு அவருக்கு சின்னதுன்னு சொல்றா. ஆஹா, என்னோட செருப்பு அவருக்கு சின்னது, உன் செருப்பு கொடுத்துரு சித்தப்பா, நீ தான் பூட்ஸ் வச்சிருக்கிய அப்படின்னு ரொம்ப உரிமையாவும் அதே சமயம் ரொம்ப ஆழமான இரக்கத்தோடும் கேட்கறான். அந்த இடத்துல அவளோட குரல்ல இருந்த அந்த உருக்கத்தையும் பிறர் துன்பம் கண்டு பொறாத மனசையும் பார்த்து அந்த சித்தப்பாவே நெகிழ்ந்து போய் அவளை வாரி அணைச்சிக்கிறாரு. குழந்தைங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கிற அந்த ஆழமான எம்பத்தி, அதாவது பிறர் துன்பம் கண்டு இறங்கும் குணம்தான். குறைவா இல்லையா அப்படிங்கிற எந்த அக்கறையும் அவளுக்கு கிடையாது. அவளோட கண்கள் நேரா அவரோட கால்களை மட்டும்தான் பாக்குது. செருப்பில்லாம இருக்காரே, வெயில் சுடுமே, கல் குத்துமே அப்படிங்கிற அந்த அடிப்படையான மனித வலி மட்டும்தான் அவளுக்கு புரியுது. தன்னோட சின்ன செருப்பு அவருக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான சிந்தனையும் அவளுக்கு இருக்கு. அதுதான் ஆச்சரியம். அதே சமயம் தான் சித்தப்பா கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஷூவை அவருக்கு கொடுத்து உதவணுமே அப்படிங்கிற ஒரு தீர்வு தேடுற மனப்பான்மையும் இருக்கு. இதுதான் இயற்கையின் படைப்புல மனிதனுக்கு தரப்பட்ட மிக உன்னதமான மனநிலை. அவர் தூரம் போயிட்டார், இன்னொரு நாள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த சிறுமியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வராரு சித்தப்பா. சரி, இந்த அழகான தெய்வீகமான குழந்தை இப்படியே வளர்ந்தா இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காலம் எப்பவும் ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையே. ஒரு 5 வருஷம் உருண்டோடிடுது. 5 வருஷங்கிறதே ஒரு பெரிய இடைவெளி. கதையோட நாயகன் சென்னையிலே தங்கி தம் படிப்பை முடிக்கிறாரு. அவனுக்கு வாழ்க்கையில ஒரு நிலையான வருமானம் தர நல்ல உத்தியோகமும் கிடைச்சிருது. தன்னோட முதல் சம்பளத்தை வாங்கிட்டு அதை தான் அண்ணன் கையில கொடுத்து ஆசி வாங்கறதுக்காக திருச்சிக்கு புறப்படுறாரு. இது ஒரு சாதாரண குடும்ப நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட மையமே கிருஷ்ணா தான். அந்த 5 வருஷத்துல அவ வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஆனா அவனோட நினைவுகள்ல கிருஷ்ணா அந்த பழைய வெள்ளரி பிஞ்சு முகத்தோட அந்த தூய்மையான மனசோட தான் இருக்கா. அவன் திருச்சிக்கு போற வழியில தன்னோட பழைய டைரிய புரட்டி பார்க்கறான். அதுல அவன் பத்திரப்படுத்தி வச்சிருந்த கிருஷ்ணாவோட ஒரு புகைப்படம் இருக்கு. சுமையான நினைவு வருது. அழகான நினைவுகளோட தான் அவன் திருச்சிக்கு வர்றான். வந்த உடனே கிருஷ்ணா அவனுக்கிட்ட ஓடி வரல. கொஞ்சம் வளர்ந்துட்டதால ஒரு வித வெக்கத்தோட நிக்கலாம். அப்புறம் மெல்ல மெல்ல சகஜமா பழக ஆரம்பிக்கிறா. சரி, எல்லாமே ரொம்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய திருப்பம். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆமாம், அடுத்த நாள் தெருவுல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. கிருஷ்ணாவோட அட்டகாசமான சிரிப்பொலி தெருவே அதிரும் அளவுக்கு கேக்குது. என்னடா இவ்ளோ சத்தமா சிரிக்கிறாளே அப்படின்னு எட்டி பாக்குறாரு சித்தப்பா. அவருக்கு அங்க காத்திருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி.
கல்லால் அடிபட்ட ஒரு ஆட்டுக்குட்டி மேமே மேமே அப்படின்னு வழியில துடிச்சுக்கிட்டு நொண்டியாவார தத்தி தத்தி ஓடிட்டு இருக்கு. அது அப்படி அடிச்சது யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம கிருஷ்ணா தான். அவ அந்த ஆட்டுக்குட்டி வழியில துடிக்கிறத பார்த்து கைகொட்டி ரசிச்சு சிரிக்கிறா. இத நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எவ்ளோ பெரிய முரண்பாடு இது. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு உளவியல் மாற்றம். இத ஆட்டுக்குட்டிக்கு பசிக்குமே அப்படின்னு பரிதாபப்பட்டு தம்பிக்கு வச்சிருந்த பால் புட்டியை எடுத்து அதுக்கு ஊட்டின அதே குழந்தை தான் இவ. ஆனா இன்னைக்கு அதே விலங்கு வழியில துடிக்கிறத கண்டு அவளால எப்படி ரசிச்சு சிரிக்க முடியுது? அவளுக்குள்ள இருந்த அந்த எம்பத்தி எங்க போச்சு? அந்த 5 வருஷ இடைவெளியில அவளோட மூளைக்குள்ள என்ன நடந்துச்சு? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் கிடையாது. அது அவ கத்துக்கிட்ட ஒரு விஷயம். மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து பரிதாபப்பட்டா நாம பலவீனமானவங்க, அதே சமயம் அதை வச்சு சிரிச்சா நாம ஸ்ட்ராங்கானவங்க அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை இந்த சமூகம் அவளுக்கு கத்து கொடுத்துருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இதை பார்த்த உடனே அந்த சித்தப்பாவுக்கு கோபம் தலைக்கேறுது. கிருஷ்ணா, இப்படித்தான் ஆட்டுக்குட்டியை கல்லால் அடிக்கிறதா? நொண்டுகிறது பார், முட்டாள்! இங்கே வா, சின்ன குழந்தையில் இரக்கத்துடன் நடப்பாய், வளர வளர எல்லாம் போய்விட்டதா? உள்ளே போ அப்படின்னு அவளை ரொம்ப கடுமையா அதட்டுறார். அது வெறும் விலங்குகள் கிட்ட காட்டுற மூர்க்கத்தனம் மட்டும்தானா? இல்ல சக மனிதர்கள் கிட்டயும் இந்த மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா அதுக்கடுத்த சம்பவமே பதில் சொல்லுது. வீட்டு வாசல்ல சாலை வேலை செய்யற ஒரு கூலியாள் கொளுத்துற வெயில்ல தாகம் தாங்க முடியாம குடிக்க கொஞ்சம் தண்ணி கேக்குறாரு. அந்த சித்தப்பாவுக்கு உடனே பழைய நினைவுகள் வந்திருக்கும். காந்தி மண்டபத்துல செருப்பில்லாத கூலியாள பார்த்து பரிதாபப்பட்ட அதே கிருஷ்ண தான் இவ. ஆனா இப்ப என்ன செய்யறா தெரியுமா? போ போ, எப்பவும் இங்கேதான் கேப்ப, போ, நான் தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அதிகாரமா அவரை விரட்டி அடிக்கிறா. ஒரு சொட்டு தண்ணி கேக்குறவருக்கு அதை கொடுக்க மறுக்கிற அளவுக்கு அவளோட மனசு ரொம்பவே இறுகி போயிடுச்சு. வேளை அவளோட அம்மா முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட பேசாதேன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? நீங்க கேக்குறது பிராக்டிக்கலான கேள்விதான். ஆனா பிரச்சனையோட வேற அங்க இல்ல. பாதுகாப்ப கத்துக் கொடுக்கறது வேற, ஒருத்தரோட அடிப்படை தேவையை கேலி செய்யறதும் அவங்கள அவமானப்படுத்துறதும் வேற. கிருஷ்ணா அந்த தொழிலாளிய விரட்டி அடிச்சத பார்த்துட்டு சித்தப்பாவள கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து கிருஷ்ணாவோட அம்மா, அதாவது அந்த மண்ணியோட குரல் கேக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? தினமும் ஒரு ஆள் தண்ணீர் குடுக்க நிற்க வேண்டியதுதான், வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணா ரொம்ப பெருமையா, நான் விரட்டிட்டேம்மா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த தாய், அதுதான் சரி, சமர்த்து, உள்ளே வா அப்படின்னு மகள பாராட்டுறாங்க. இந்த இடமா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இல்லாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கறத அவங்க அம்மா அவ ஆழ்மனசுல ஆழமா விதைக்கிறாங்க. நீங்க சொல்லும்போதுதான் புரியுது, ஒரு தாய் தன் குழந்தைய பாராட்டுறது இயல்புதான். ஆனா எதற்காக பாராட்டுறாங்க அப்படிங்கறது தான் இங்க இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை தருது. அர்த்தம், செருப்பில்லாதவனுக்காக தன் சித்தப்பாவோட செருப்பியே கழட்டி கேட்ட ஒரு குழந்தை இன்னைக்கு தான் வீட்ல இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணிய, அதுவும் கொளுத்துற வெயில்ல தாகத்துக்கு கேட்டவனுக்கு தர மறுத்து விரட்டா அப்படின்னா அந்த 5 வருஷங்கள்ல அவளுக்கு கற்பிக்கப்பட்ட பாடங்கள் என்ன? இது வெறும் கிருஷ்ணாவோட கதை இல்லைங்க, இது நம்ம ஒவ்வொருத்தரோட கதையும் கூட. கட்டாயமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க சிறு குழந்தையா இருந்தப்போ உங்களுக்குள்ள இருந்த அந்த பால் மனம், அந்த தூய்மையான இரக்கம் இப்ப எங்க இருக்கு? நாம வளர வளர நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம், நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட சுயநல தேவைகள் எல்லாமே சேர்ந்து அதை நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடுச்சா? இன்னைக்கு வீதியில யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம மனசு நிஜமாவே பதறுதா, இல்ல இது நமக்கு தேவையில்லாத வேலை, பிராக்டிக்கலா யோசிப்போம் அப்படின்னு விலகி போறோமா? இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன? இன்னைக்கு நீங்க உங்க வீடுகள்ல வளர்க்குற குழந்தைங்களுக்கு, உங்களை சுத்தி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நீங்க எந்த வகையான சமூக மதிப்பீடுகளை கத்துக் கொடுக்கறீங்க? அவங்கள மனிதநேயம் மிக்கவர்களா வளர்க்குறோமா, இல்ல அவங்கள கல் நெஞ்சக்காரர்களா மாத்திட்டு அதையே சமர்த்து அப்படின்னு கொண்டாடுறோமா? ரொம்ப ரொம்ப ஆழமான, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள் இவை.